விடுதலை ஆடிகளின் ஈழக்கனவில் ஒரு விரிசல் ஏற்பட காரணமாகியிருந்த சமாதான ஒப்பந்தம் இடம்பெற்று 24 ஆண்டுகள். மிக நீண்ட வரலாற்று முரண் கொண்ட இனச்சமத்துவ பாகுபாட்டு நிலையில் ஒரு பெரும் வரலாற்று கரையை சுமந்து நிற்கும் ஸ்ரீலங்காவின் வரலாற்றில் தனது வரலாற்று தவறுகளை மறைக்க அல்லது சர்வதேச சமூகத்திடம் தனது போலி முகமூடியை அணிந்து கொண்டு ஒரு சமாதான முயற்சி என்ற தந்திரோபாய நகர்வை கையாண்டார் அன்றைய ஸ்ரீலங்கா பிரதமர் ரணில் விக்ரமசிங்க. இது நடந்து முடிந்து 24 ஆண்டுகள் கடந்து ஒப்பந்தத்தில் ஈடுபட்ட விடுதலை புலிகள் இராணுவ ரீதியாக ஒரு கட்டாய மௌனத்திற்குட்பட்ட நிலையில் அந்த சமாதான உடன்படிக்கை தொடர்பிலும் அதே நேரத்தில் விடுதலை புலிகளை தமிழர்களுக்கான ஏக பிரதிநிதிகளாக ஏற்றுக்கொண்டு ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட வரலாற்று நிகழ்வையும் நினைவு கூறுவதோடு அதன் பின்னான நகர்வுகளிலும் ஈழப் போராட்டத்திற்கான நியாயமான அபிலாசைகளை இன்று வரை புரிந்து கொள்ள தலைப்படாத ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்த மேலாதிக்க மனநிலை தொடர்பிலும் பேசிக்கொள்வதும் ஒரு காலகட்டாயம் என்ற அடிப்படையில் இந்த கட்டுரையை வரிய வேண்டியதாகிறது. ஸ்ரீலங்கா அரசு மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளிடையே கடந்த 2002ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதியன்று நோர்வே நாட்டின் அனுசரணையுடன் அதிகாரப்பூர்வ யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஒரு நீண்ட அடக்குமுறைக்குட்பட்ட தமிழ் மக்களுக்கும் 80களில் இருந்து தொடர்ந்து போரிட்டுக் கொண்டிருந்த புலிகள் மற்றும் ஸ்ரீலங்கா இராணுவ தரப்புக்கும் ஒரு இடைக்கால ஓய்வுக்கான காலப்பகுதியாக இந்த ஒப்பந்தம் தேவைப்பட்டது. உண்மையில் ஒரு நாடு என்று அறியப்பட்ட நிலப்பரப்பிற்குள் வாழ்ந்த இருவேறு இனக்கூட்டங்களிடையே உரிமை பகிர்வு தொடர்பிலான முரண்பாட்டின் உச்சத்தில் ஒரு சமாதான உடன்படிக்கையின் தேவை என்ன என்பதற்கு அப்பால் ஏன் இப்படியான ஒரு முரண்நிலை உருப்பெற்றது என்பதிலேயே முதலில் கவனம் செலுத்த வேண்டும். பிரித்தானிய ஏகாதிபத்தியத்தில் இருந்து விடுதலை பெற்ற இலங்கை மீளவும் சிங்கள ஏகாதிபத்தியத்திற்குள் தன்னை வெளுத்திக் கொண்டது. 1621 போர்த்துகேயரால் ஈழத்தமிழர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட இறைமை மீண்டும் தமிழர்களிடத்தில் ஒப்படைக்கப்படாமல் 1948 பிரித்தானியரால் சிங்களவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதே முதல் காரணம். குறிப்பாக தமிழர்கள் செறிந்து வாழ்ந்த ஈழத்தமிழர்களின் பூர்வீக தாயகத்தின் மீதான குறி ஆங்கிலேயர் காலத்திலேயே குடிப்பெரம்பு நகர்வாக 1930களிலேயே திருகோணமலை போன்ற தமிழர் பிரதேசங்களில் நிகழ்த்தப்பட்டது. இந்த நிலையிலேயே இலங்கைக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டு தமிழர்களின் சுதந்திரத்தையும் சிங்களவர்களிடம் வழங்கிவிட்டு சென்றது பிரித்தானிய காலனித்துவம். அதன் பின்பு நீறுபூத்த நிலையில் இருந்த இனப்பிரச்சினை கட்டங்கட்டமாக ஈழத்தமிழர்கள் மீது கலவரங்களாக கட்டவிழ்த்து விடப்பட்டது. இலங்கை அரசியல் மற்றும் சமூக அமைப்பு பெரும்பான்மையானவர்களாக கருதப்பட்ட சிங்கள பௌத்த சமூகத்தின் கட்டுப்பாட்டில் இருந்தது. தமிழர்களுக்கு எதிரான பல்வேறு நடவடிக்கைகள், மொழி சட்டங்கள், கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் புறக்கணிப்புகள் மற்றும் சமூக ஆதிக்கம் என தொடர்ந்து 1956ஆம் ஆண்டின் சிங்கள மற்றும் சட்ட மூலம் தமிழ் மொழியை 2ஆம் மொழியாக குறைத்தல் தமிழ் மாணவர்கள் மற்றும் தொழிலாளர்களின் முன்னேற்றத்தை கட்டுப்படுத்தியது. 1970 தொடக்கம் 80களில் அரசாங்கத்தின் மற்றும் சமூக அமைப்புகளின் நடவடிக்கைகள் ஈழத்தமிழர்களின் அடையாளத்தையும் உரிமைகளையும் பாதித்தது. இந்த நிலையில் ஈழத்தமிழ் இளைஞர்களின் கைகளில் ஆயுதம் திணிக்கப்பட்டு பின்னர் அது ஒரு அரசுக்கு இணையான ஆயுத மோதலாக மாறியது. விடுதலை புலிகள் தங்களை தனியானதொரு அரசாக நிலைப்படுத்திக் கொண்டார்கள். இதனை ஸ்ரீலங்கா அரசும் ஏற்றபடியினாலேயே புலிகளோடு ஒரு சமாதான உடன்படிக்கை மேடையில் ஏறியிருந்தது. குறிப்பாக இந்த மாற்றமானது 2001ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் இலங்கையில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றத்தை தொடர்ந்து இருதரப்பும் போர் நிறுத்தத்தை அறிவித்தன. இதனைத் தொடர்ந்து நோர்வேயின் தீவிர முயற்சியால் முறையான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதன் உடனடி விளைவாக 1990களின் தொடக்கத்திலிருந்து மூடப்பட்டிருந்த A9 நெடுஞ்சாலை திறக்கப்பட்டது. இது வடக்கு மற்றும் தெற்கு பகுதிகளுக்கு இடையிலான நேரடி தொடர்பை மீண்டும் ஏற்படுத்தியதுடன் யாழ்ப்பாண குடாநாட்டின் மீதான பொருளாதார தடையை நீக்கி மக்களின் இயல்பு வாழ்க்கையை ஓரளவுக்கு மீட்டெடுத்தது எனவும் குறிப்பிட முடியும். அதன் பின்னர் இதன் தொடர்ச்சியாக சமாதான பேச்சுகள் தாய்லாந்து, ஜப்பான் மற்றும் ஜெர்மனி என பல்வேறு நாடுகளில் தொடர்ந்தன. இதில் 2002ஆம் ஆண்டு டிசம்பர் நோர்வேயின் ஒஸ்லோ நகரில் நடைபெற்ற 3வது சுற்று பேச்சுவார்த்தை மிக முக்கியமானது என இப்போதும் கருதப்படுகிறது. வரலாற்றில் முதன்முறையாக விடுதலை புலிகளின் பிரதிநிதிகள் தனிநாடு என்ற கோரிக்கைக்கு பதிலாக ஒன்றிணைந்த இலங்கைக்குள் தமிழ் மக்களின் தாயக பகுதிகளில் கூட்டாட்சி முறையிலான தன்னாட்சி தீர்வை ஆராய சம்மதித்ததாகவும் கூறப்படும் இந்த தீர்வு முயற்சியே ஒஸ்லோ பிரகடனம் என அழைக்கப்படுகின்றது. இது சர்வதேச சமூகத்திற்கு ஒரு நேர்மறையான செய்தியை வழங்கியதுடன் இலங்கையின் ஒற்றையாட்சி முறையில் ஒரு மாற்றத்திற்கான சாத்தியத்தை உருவாக்கியது எனவும் அரசியலாளர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் இந்த விடயப்பரப்பு தொடர்பில் விடுதலை புலிகள் தமது தனிநாட்டு கோரிக்கையை கைவிட்டார்களா என்று கேள்வி எழுகிற போது
அதன் பேச்சுவார்த்தை மேடை பிரதிநிதிகள் இதை ஏற்று கையொப்பமிட்டிருந்தாலும் தலைவர் பிரபாகரன் அவர்களால் அது ஏற்றுக்கொள்ளப்படாததால் தொடர்ந்தும் நகர முடியாமல் போனது. அதே நேரம் அதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட நகர்வுகளின்படி 2003ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் வடக்கு கிழக்கு மாகாணங்களின் உடனடி புனரமைப்பு மற்றும் நிர்வாக தேவைகளுக்காக இடைக்கால தன்னாட்சி அதிகார சபை என்ற திட்ட வரைவை புலிகள் சமர்ப்பித்தனர். இந்த திட்டம் சில முக்கிய கோரிக்கைகளை கொண்டிருந்தது. அதாவது வடக்கு கிழக்கு மாகாணங்களின் நிலம், சட்டம் ஒழுங்கு மற்றும் நிதி மேலாண்மை மீதான தன்னாட்சி அதிகாரம், சர்வதேச உதவிகளை நேரடியாக கையாளும் வசதி போன்றன கூறப்பட்டிருந்தது. இருப்பினும் இந்த திட்டம் தென்னிலங்கை அரசியலில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இது ஒரு தனிநாட்டிற்கான மறைமுக கட்டமைப்பு என ஜேவிபி மற்றும் ஜாதிக ஹெல உரிமைய போன்ற சிங்கள கடும்போக்கு கட்சிகள் கடுமையாக எதிர்த்தன. அதேபோல அன்றைய ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்கவும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் அரசியல் அதிகார போட்டி இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் பெரும் தடையாக அமைந்து போனது. இதனால் இந்த இடைக்கால தன்னாட்சி அதிகார சபையும் அர்த்தமற்றதாகி போனதும் இலங்கை வரலாற்று சமாதான முயற்சிகளின் ஒரு கசப்பான நகர்வாக பதிவானது. இது இப்படி இருக்க, இந்த சமாதான உடன்படிக்கை விடுதலை புலிகள் அமைப்பை பலப்படுத்தியதா அல்லது பலவீனப்படுத்தியதா என்பது இன்று வரையும் அரசியல் ஆய்வாளர்களிடையே பெரும் விவாதத்திற்குரிய ஒரு பேசுபொருளாகும். இது இருதலை கொள்ளி எறும்பு போன்ற சூழலை உருவாக்கியது என்று குறிப்பிட முடியும். இதையும் தாண்டி இந்த ஒப்பந்தம் யாருக்கு சாதகமாக அமைந்தது என்பதை பின்வரும் காரணிகளின் அடிப்படையில் நாம் ஊகித்துக் கொள்ள முடியும். சமாதான உடன்படிக்கை புலிகளை பலவீனப்படுத்தியதா என்ற கேள்விக்கு ஆம் என்பதே ஓரளவு பொருத்தமான பதிலாக காண முடியும். இதுவே உலகளாவிய பல இராணுவ மற்றும் அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகவும் இருந்து வருகிறது. இவற்றில் குறிப்பிட்டு சில காரணிகளை அடையாளப்படுத்த வேண்டுமென்றால், சமாதான காலத்தில் விடுதலை புலிகளின் கிழக்கு மாகாண தளபதி கருணாமான் என அழைக்கப்பட்ட விநாயகமூர்த்தி முரளிதரன் புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்து சென்றார். இது புலிகளின் இராணுவ பலத்திற்கு பேரிடியாக அமைந்ததுடன் கிழக்கு மாகாணத்தில் அவர்களின் பிடியை சற்று தளர்த்தியது எனலாம். அதேபோல சமாதான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த சமகாலத்தில் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகள் புலிகள் அமைப்பை தடை செய்தன. இது அவர்களின் நிதி திரட்டல் மற்றும் சர்வதேச ஆதரவை முடக்கியது. அதே நேரம் பலராலும் குறிப்பிடப்படும் இன்னுமொரு காரணம், நீண்ட காலம் போரில் ஈடுபட்டிருந்த போராளிகள் சமாதான காலத்தில் குடும்ப வாழ்க்கையிலும் சாதாரண பணிகளிலும் ஈடுபடத் தொடங்கியதனால் அவர்களின் போர்க்குணம் மற்றும் விடுதலை தொடர்பிலான ஊர்மத்தில் ஒரு தொய்வை ஏற்படுத்தியதாக கூறப்படுகின்றது. அத்துடன் போர் நிறுத்த காலத்தில் அரசு தரப்பு புலனாய்வு பிரிவினர் மற்றும் அயல்நாட்டு உளவாளிகள் வியாபாரிகளைப் போல புலிகளின் கட்டுப்பாட்டு பகுதிகளுக்குள் ஊடுருவி முக்கிய தளபதிகள் மற்றும் இலக்குகளை கண்டறியும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது. அதே நேரம் புலிகளுக்கு சாதகமாக இருந்த அம்சங்கள் சிலவும் இந்த ஒப்பந்தத்தில் இல்லாமல் இல்லை. சமாதான காலத்தில் வடக்கு கிழக்கு பகுதிகளில் நிதி, நிர்வாக, நீதிமன்றம் என ஒரு முழுமையான நில அரசாங்கத்தை அவர்கள் வெளிப்படையாக நடத்த முடிந்தது. அதேபோல உலக நாடுகளுடன் நேரடியாக பேச்சுவார்த்தை நடாத்த சந்தர்ப்பம் உருவாக்கப்பட்டதன் மூலம் அவர்கள் ஒரு போராட்டக் குழு என்ற நிலையிலிருந்து ஒரு நிழல் அரசுடைய தரப்பாக சர்வதேச அங்கீகாரத்தை பெற்றனர். அது மாத்திரமல்லாமல் போர் நிறுத்தத்தை பயன்படுத்தி தமது தற்காப்பு அரண்களை பலப்படுத்தவும் தேவைகளுக்கு ஏற்ப புதிய போராளிகளை சேர்க்கவும் இந்த ஓய்வு காலம் அவர்களுக்கு சாதகமாக அமைந்தது. என்ற போதும் உண்மையில் இது யாருக்கு அதிக சாதகமானது என்ற கேள்வி எழும்புகின்ற போது நீண்டகால நோக்கில் இது இலங்கை அரசாங்கத்திற்கு அதிக சாதகமாக அமைந்தது எனலாம். இலங்கை அரசை பொறுத்தவரை சர்வதேச சமூகத்தின் நன்மதிப்பை இதன் மூலம் பெற்றுக்கொண்டது. போரினால் வீழ்ச்சியடைந்திருந்த தமது பொருளாதாரத்தை மீட்டெடுத்து புதிய பல ஆயுத கொள்வனவுகளை மேற்கொண்டதுடன் புலிகளின் உட்பிரிவு மோதல்களை, அதாவது கருணா பிளவு, தமது முகவர்கள் ஊடாக தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டது. அத்துடன் இந்த காலப்பகுதியில் இலங்கையில் இந்தியாவின் தாக்கம் மற்றும் மேற்கத்திய நாடுகளின் தலையீடு அதிகரித்து இது விடுதலை புலிகளை தர்மசங்கடமான அரசியல் சூழலுக்குள் அல்லது ஒரு சர்வதேச ராஜதந்திர போருக்குள் தள்ள முடிந்தது எனலாம். இறுதியாக சமாதான ஒப்பந்தம் என்பது இராணுவ ரீதியாக புலிகளை ஒரு மென்மையான போக்கிற்கு தள்ளியது. ஆனால் இலங்கை அரசு இந்த காலத்தை பயன்படுத்தி தனது இராணுவத்தை நவீனப்படுத்தவும் சர்வதேச தூதர உறவுகளை பலப்படுத்தவும் செய்தது. இறுதியில் இந்த ஒப்பந்த காலத்தில் தான் புலிகளின் உள்வீடு பலவீனமடைய தொடங்கியது. இதுவே 2009 அவர்களின் வீழ்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணியாகவும் அமைந்தது என்பதே போருக்கு பிந்தைய போரியல் அரசியலாளர்களின் கருத்தாகும். எது எப்படி இருந்தாலும் இன்று 24 ஆண்டுகள் கழிந்தும் இந்தவித மாற்றங்களுக்கு முற்படாத ஸ்ரீலங்காவின் சிங்கள பௌத்த பேரினவாத நிலைப்பாடு ஈழத்தமிழர்களிடையே திட்டமிட்டு ஒடுக்குமுறைகளையும் ஆக்கிரமிப்புகளையும் தொடர்ந்து கட்டவிழ்த்து கொண்டு இருக்கிறது என்பதும் சமாதான அணுகுமுறைகள் யாவும் வெறும் போலி தோற்றப்பாடுகள் என்பதையுமே குறித்து நிற்கிறது. எனவே விடுதலை ஆடிகளின் ஈழக்கனவில் ஒரு விரிசலை ஏற்படுத்த காரணமாக இருந்தது எனவும் கொள்ள முடியும்.